பொதுவாகவே நான் இளைஞர்களை பார்த்து சொல்லுவேன், இறைநேசர்களை ஒன்று மதியுங்கள். அதே மாதிரி இறைநேசர்களிடத்தில் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அங்கே போய் ஜியாரத்திற்கு சென்று ஒரு 3 நாள் நீங்கள் அங்கே தங்கி பாருங்கள். சும்மா அப்படி போற போக்குல அல்லது கேட்ட வாக்குல இறைநேசர்களை பற்றி பேசிவிட வேண்டாம். மன் ஆதாலி வலியின் பக்கத்து ஆதல் துகுஃபிலா. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது என் இறைநேசர்களை பகைத்தீர்கள் என்றால் என்னோடு நீங்கள் போருக்கு வாருங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வோடு போர் செய்து ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ்வோடு போர் செய்து ஜெயிக்க முடியுமா? மாலிக் இப்னு தீனார் வியாபாரத்திற்காக வேண்டி சென்றவர்கள் அரபு தேசத்தில் இருந்து. அவங்க வியாபாரத்துக்கு படகு, அவர்கள் சென்ற படகு என்ன தெரியுமா? அவங்க மக்பராவுக்கு பின்னாடி ஒரு கல் இருக்கும், நீங்க போனா பாருங்க. அதுல கடல்ல ஏறி உட்காருவார்கள், கொண்டு வந்து விடும். கல்லை படகாக்கி வந்தவர்கள். ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? நீங்க கேரளாக்காரர்கள்ட்ட இன்னைக்கும் கேளுங்க, அந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்காக வேண்டி ஒரு ஆட்டை நேர்ச்சை செஞ்சிட்டா, இன்னைக்கு நடக்கிறது கேரளாவில், கழுத்துல கட்டி விட்டுருவாங்க. நேர்ச்சை செஞ்சிட்டா அந்த ஆடு தானாக அங்கே தன்னை அர்ப்பணிக்க சென்று விடும். தானே அர்ப்பணிக்க சென்று விடும். ட்ரெயின்ல ஏறி ஆடு வருது, ட்ரெயின்ல ஏறி ஆடு வருது. நாங்களெல்லாம் இது பார்த்த காட்சிகள். என்னங்க ஆடு ட்ரெயின்ல ஏறி வருது? இல்ல, இது நேர்ச்சி ஆடாது. டிடிஆர் சொல்ற இது நேர்ச்சி ஆடாது. காசரகோடு ஸ்டேஷன் வந்த உடனே தானே இறங்கிடும். அல்லாஹு அக்பர். காசரகோடு வந்தது என்றதற்கு யார் சொன்னது? அது மாதிரி பார்த்தா கரெக்டா இறங்குது. பாட்டுக்கு தெரிகிறது இங்கே என்ன இறைநேசர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று. அவர்களால் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அன்பிற்குரியவர்களை வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா இவ்வளவையும் பார்த்ததற்கு பிறகும் கூட விதண்டாவாதங்கள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பானிபட் நீங்கள் எல்லாம் சென்றிருக்கலாம். சையத் மீரான் பேக் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அந்த ஊர் பானிபட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம். இந்த இடத்துல கால்ரா வரவே வர. அந்த இடத்திலே அவர்கள் அடக்கமாகி ஏறத்தால் 500 ஆண்டுகளை தாண்டி விட்டது. அந்த இடத்திலே கால்ரா வர. கால்ரா வந்த நேரத்தில் இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள், சிகிச்சை அளித்தார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். சையத் மீரான் பேக் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஏரியாவில் கால்ரா போனது. அவர்கள் முழுவதும் அவர்களின் கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள். வரலாறு பேசுகிறது, இன்றைக்கு பானிபட்டில் யாருக்காவது கால்ரான்னு சொன்னா கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அங்க கூட்டு போயிடுவாங்க அந்த பகுதியில் இருப்பவர்கள். அன்புக்குரியவர்களே, அதனால இறைநேசர்கள் மறைந்தாலும் கூட அவர்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைந்திருந்து கேரளாவில் சமீபத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வஃபாத்தான சையத் அலவி தங்கள், தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. குத்துபுல் வலி, இந்த காலத்தில் இருக்கிற குத்துபுல் வலி. இன்றைக்கும் உலமாக்கள் கூட்டம் கூட்டமாக போய் ஜியாரத்தை செய்கிற இடங்களில் ஒன்று சையத் அலவி தங்கள். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணு தெரியாத குருடர் சையத் அலவி தங்களை பார்க்க வந்தாராம். மாற்று மதத்தை சேர்ந்தவர், கண்ணு தெரியாத குருடர். சையத் அலவி தங்கள் அவர்கள், உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. மாற்று மதத்தை சார்ந்தவர், உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாரும் உங்களை பத்தி உயர்வா சொல்றாங்க, என்ன செய்வது? பக்கத்துல வர சொல்லி 2 கண்ண கைய வச்சாங்களாம். சபாபத்தாய் 2 விரலை வைத்தார்கள். அவர் நேரடியாக பார்த்தார். முதலில் பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் இந்த நேசரை பார்க்கிற வாய்ப்பை கொடுத்தான் என்று அதே இடத்திலே ஈமான் கொண்டாரே. என்றோ நடந்ததல்ல, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறுகள். பொன்னானி ஜைனுத்தீன் மக்தூம் தங்கள், அல்லாஹு அக்பர், அரசருக்கு தீராத நோய். ஜைனுத்தீன் மக்தூம் தங்கள், நீங்க கேரளாக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு வரணும். அன்புக்குரியவர்களே, ஜைனுத்தீன் மக்தூம் தங்கள் அவர்கள் ஆற்றுகிற சேவை அலாதியானது. அன்றும் சரி இன்றும் சரி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னைக்கும் போக முடியாது. அந்த பள்ளியை கட்டியது ஜின்கள். இன்றைக்கும் ஜின்களுக்கு பாடம் நடக்கிறது.
இன்றைக்கும் ஜின்களுக்கு தாலீம் நடக்கிறது, அங்கே போக முடியாது. அரசருக்கு தீராத நோய், எந்த டாக்டரும் சில நோய்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. நாட்டுக்கு சிகிச்சை அளித்து எல்லா டாக்டரும் போய் பார்த்தாங்க. கடைசியில் சையத் மக்தூம் தங்கள் போனாங்க. ஜைனுதீன் மக்தூம் தங்கள் போய் சிகிச்சை ஓதி கொடுக்கிறார்கள். சிகிச்சை கிடைக்கிறது. இந்த ராஜ்யத்தில் என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு கேட்டார் அந்த மன்னர். இந்த ராஜ்யத்தில் என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஜைனுதீன் மக்தூம் தங்கள் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு மரத்தை காட்டி 5 பேர் சேர்ந்து பிடிக்கிற அளவுக்குள்ள மரம், பெரிய மரம், அந்த மரத்தை காட்டி இதுதான் வேணும்னாங்க. இந்த மரத்தை எப்படி, அந்த கவலை அரசரே உனக்கு வேண்டாம். தன்னுடைய அசாவை எடுத்து ஜைனுதீன் மக்தூம் தங்கள் அந்த மரத்திலே தட்டி, நீ பொன்னானி வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. நீ பொன்னானி வந்து விடு, நான் கிளம்புகிறேன். ஒரு வெள்ளம் அடித்தது, கடுமையான மழை பெய்தது. அன்புக்குரியவர்களே, அந்த மரம் காணவில்லை. வெள்ளத்திலே கடலுக்கு போய் அல்லாஹு அக்பர் பொன்னானி வந்து சேர்ந்தது. அந்த ஒரே மரத்திலே கட்டப்பட்ட பள்ளிதான் இன்றும் தொழுகும் இடம். அத ஒரு ஆணியை பார்க்க முடியாது, ஒரு ஆணியை பார்க்க முடியாது. இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமானவுடன் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு அனுப்பப்படுகிற இடம் பொன்னாடி தானே. எண்ணி பார்க்கிறோம். நான் பார்த்த கேரளாவில் வழியில்லா அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் எல்லா சேலத்திலிருந்து ஒரு 7-8 பேர் இந்த இறைநேசர் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள், போய் பார்க்கலாம் என்கிற பொழுது யாரும் போய் சொல்லல. உள்ள இருந்து வந்து கேட்கிறாங்க. அப்பதான் போய் இறங்கி போயிட்டு இருக்கிறோம். சேலத்திலிருந்து வந்தவர்கள் அந்த 4 பேர்த்தை கூப்பிட்டு விடுங்க. சேலத்திலிருந்து வந்த 4 பேர்த்தை கூப்பிட்டு விடுங்க. 4 பேரும் உள்ளே போகிறோம். கமருத்தீன் என்ற பெயர் கொண்ட நண்பர் உள்ள வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்குது, பாக்கி எல்லாம் மற்ற நோட்டு. அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உன் ஜேபுக்குள்ள ஒரே ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, அதை மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில காசை தொட்டே பார்த்ததில்லை. இவரிடத்திலே தேவையாகி ஒருவர் வந்திருக்கிறார், அந்த தேவையை நிறைவேற்ற சொன்னார்கள். அந்த 1000 ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து வச்சிரு. அதே இடத்திலே அந்த கமருதி கண்கலங்குகிறார். என் ஜோப்புக்குள் இருப்பது எப்படி தெரியும்? அன்புக்குரியவர்களை, இறைநேசர்கள் இன்றும் வாழத்தான் செய்கிறார்கள். அவர்களின் கரத்தில் ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை தழுவத்தான் செய்கிறார்கள். இன்னைக்கு ஏபி அபூபக்கர் முஸ்லியா என்று கேரளாவிலே அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சகாபத்து சுன்னியா 10,000 பேர்களுக்கு மேலே ஓதுகிற இவ்வளவு அற்புதமான ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு மேலே செலவாகிற ஒரு சராசரி மனிதன் 73 வயசுல 74 வயசுல அவர் சுற்றுகிற சுற்று எல்லாம் அலாதியானது. இது எதனால? தன்னுடைய உஸ்தாது சி.கே. அபூபக்கர் முஸ்லியா போய் உஸ்தாதிடத்தில் கேட்டார்கள். பெரிய மகான் உஸ்தாதிடத்தில் கேட்கிறார்கள், உஸ்தாத் நான் என்ன செய்யட்டும்? போய்கோடா, போய் மதரசா ஆரம்பித்துக்கொள், போய் மதரசா ஆரம்பித்துக்கொள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த இறைநேசர் வாழுகிற காலம் வரை சி.கே. அபூபக்கர் முஸ்லியார் என்ன சொல்லுகிறாரோ அதுல ஒரு சின்ன பிசகுதல் இல்லாமல் இந்த இறைநேசர் செய்ததால் இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி. நம்ம எங்கோ போக தேவையில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்களை மதித்தவர்களின் வரலாறுகளை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, முகமது முஸ்லியார் திருப்பாச்சி முகமது முஸ்லியார் ஜியாரத்துக்கு சென்ற நேரத்திலே 40 ஆண்டுகள் ஒரு பெரிய பள்ளியிலே அவர் மட்டும்தான் தங்குவார். இப்பதான் வஃபாத்தாகி 2 வருஷம் ஆச்சு. முகமது முஸ்லியார் 40 ஆண்டுகள் அந்த பள்ளிக்குள்ள யாரும் போக முடியாது. ஜின்கள் வாழ்கிற பள்ளி. அவர் கரத்திலே இஸ்லாமானவர்கள் ஏராளமானவர்கள். அங்க பார்க்க போகும்போது ஒரு டீ கடை. அன்புக்குரியவர்களே, மாற்று மதத்தை சேர்ந்தவர். இப்பொழுது அவருக்கு பெயர் அப்துல் ரஹ்மான். அவர் சொன்ன வார்த்தைகள் அல்லாஹு அக்பர். மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள் 6 மாத காலம். இவங்க அந்த வழியா வருவாங்க. பெரிய வழி இல்லையா, அந்த வழியா போற நேரத்தில் மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க தான் பேர் வைக்கணும். முகமது காசிம் வச்சுக்கோ. என்ன குழந்தையே பிறக்கல, பிறக்கிற குழந்தை ஆம்பளை புள்ளதாங்கிறதையும் சொல்லி முகமது காசிம் வச்சுக்கோ. உஸ்தாத் குழந்தையே என்ன பிறக்கல, முகமது காசிம். அந்த முகமது சொல்லியதானு
அந்த முகம்மது சொன்னாரு, அதனால முகம்மது காசிம் வச்சுக்கோ. அன்புக்குரியவர்களே, பிறந்த குழந்தை ஆணாக பிறக்கிறது முகம்மது காசிம். அவர் சொல்லுகிற பொழுது இந்த பையன் தான் அவங்க சொல்லி பிறந்த பையன். அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷனுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லுகிற பொழுது திடீரென்று குறுக்கே இவர் இருக்கிறார். எங்க போறேன்னு கேட்கிறார். எல்லாம் போன வாழான்னு பேசுவாங்க இல்லையா? எங்க போறேன்னு கேட்கும் போது கடுமையான வயிற்று வலி. அப்படி வீட்டுக்கு போன, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போற, வீட்டுக்கு போ என்று சொல்ல ஒரு வார்த்தை பேசவில்லை. வீட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். அடுத்த நாள் வழி இல்லை, இருந்தாலும் போய் செக் பண்ணிக்கலாமே டாக்டர் போனா, அல்லாஹு அக்பர், எல்லா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கு. இன்னும் அந்த இறைநேசர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை எத்தனை அல்லாஹு அக்பர். பாதுஷா சையத் இப்ராஹிம் பாதுஷா, அல்லாஹு அக்பர், அவர்களால் இன்றைக்கும் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏற்காதவர்கள் கூட எங்க உஸ்தாத் கொஞ்சம் குழப்பமாவே இருந்தாங்க. கலீல் அஹ்மத் கிரனூரி, உலகமே போற்றுகிற மகா உஸ்தாத், ஜியாரத் விஷயத்துல கொஞ்சம் அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு கடைசி காலத்தில் ஒரு வயிற்று வலி வந்தது. அப்பொழுது எங்களிடத்தில் எல்லாம் சொன்ன வார்த்தை இதுதான், எனக்கு ஏர்வாடியில போய் உட்கார்ந்து இருந்தா கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்கலப்பா, வேற எங்கேயும் கிடைக்கலப்பா. பண்புக்குரியவர்களே, அந்த மசா, அதே மாதிரி டெல்லியில நிசாமுத்தீன் அவுலியா, சுக்கூன் கிடைக்க வேண்டுமா, மன நிம்மதி. அன்புக்குரியவர்களே, அவர்களிடத்திலே மன நிறைவு, அந்த ஜியாரத்துல போய் உட்கார்ந்து அவ்வளவு மன நிறைவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகூர் ஷாகுல் ஹமீத் பாதுஷா, அல்லாஹு அக்பர், அவர்களை பார்க்க வருகிற பொழுது வழிமார்களுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இன்னொரு வழி சதக்கத்துல்லா அப்பா ஒரு தெருவிலே நின்று கொண்டு உள்ளே செல்லவில்லையே. அந்த மகான் இருக்கிறார்கள். அதனால் ஒரு மகானுக்கு இன்னொரு மகான் எவ்வளவு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறார்கள் வரலாறு பேசுகிறது. சதகத்துல்லா அப்பா என்ற அந்த இடத்தை கூட அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிற சேவைகள். பீரப்பா தக்கலை, அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வந்து மாற்று மதத்தினர்கள் பயன்பெறுகிற இடங்களில் ஒன்று பீரப்பா. அவங்க தொழுக மாட்டாங்க. என்னங்க தொழுகிறதே இல்ல, நெசவு செய்து கொண்டிருப்பார்கள். என்னங்க நெசவு செஞ்சு தொழுகிறதே இல்லையா, நீ வா அப்படின்னு சொல்லி நெசவு செய்யற இடத்துக்கு கீழே பொதுவாகவே ஒரு குடி மாதிரி இருக்கும், அதுல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. நின்றால் நேரம் ஹரம் தெரிகிறது. நான் ஒவ்வொரு நேரமும் ஹரமிலே தொழுகிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இறைநேசர்களை மதியுங்கள். இறைநேசர்களால் அவர்கள் ஹயாத்தாக இருந்த காலத்திலும் தௌஹீதை ஏகத்துவத்திற்கான தலைவாசலாக இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகும் இன்றும் அவர்களின் கராமத்தால் ஆயிரக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். இறைநேசர்களை மதிப்போம், இறை அன்பை பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू।